என்ன பிரச்சாரம் பண்ற மாதிரி என்ன பேசுறீங்க? அடுத்து வரப்போறவர் அப்படி அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நம்ம இம்பாக்ட் பண்ணணும். ஏன்னா படத்துல அந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த படத்துல சிஎம் இல்லையா, நான் 2011 சிஎம் ஆயிட்டேன். எப்படி? அது வந்து அவர் ஓட்டு வாங்கி சிஎம் ஆறாரு, நான் ஓட்டு போட்டு சிஎம் ஆயிருக்கேன். எதுக்கு ஓட்டு போடுறா, யாருக்கு ஓட்டு போடுறா, ஏன் ஓட்டு போடுறேன்னு தெரியாம ஓட்டு போட்ட ஒரு காமன் மேன் சிஎம். அந்த மாதிரி இந்த சிஎம் இல்ல. இப்ப வரப்போறவர் ஒரு பயங்கரமான ஒரு வாக்குறுதி வச்சிருக்காரு. அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் நான் ஒரு வாக்குறுதி சொல்றேன். வருகின்ற மார்ச் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கும் நியூஸ் L2 எம்புரான் திரைப்படத்திற்கு வருகை தர இருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என்டர்டைன்மெண்டை அள்ளி தருவதாக எங்களது தலைவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். திரு டொமினோ தாமஸ் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். சார் இந்த மாதிரி ஒரு சிஎம் நான் பார்த்ததே இல்லை சார். ரொம்ப ஃபேஷனா இருக்கு சார், மரமா இருக்கு சார். நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சிஎம்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொஜெக்டோட ஒரு பார்ட்டா இங்கே ப்ரமோஷனுக்கு வந்திருக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஏன்னா இந்த ஸ்கேலில் இந்த கிராண்டியரில் ஒரு படம் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் எ மூவி லைக் திஸ். And what makes me even more happier is that I got to work with Rajat and Lalit and Manju Ji and all, and again with Abhimanyu sir and all. So this is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்தது. ஆனால் the impact அந்த கேரக்டர் என்னோட கரியரில் எனக்கு கொடுத்தது இட்ஸ் ஹியூஜ். அதனால ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் டு சி ஹவு மை கேரக்டர் இன் திஸ் மூவி ஹேஸ் evolved and how people are liking it. இப்போ ரொம்ப சந்தோஷம். On 27th மூவி இஸ் ரிலீசிங் வேர்ல்ட் வைட். எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய் திஸ். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார். நீங்க எப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டு போனீங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிஎம்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஒருவேளை நீங்க சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஐ மீன் காஸ்டியூம்ல கேட்கல, சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஆனால் அதுக்கு இப்போ ஒரேடியே சொல்ல முடியாது. அப்போதான் அந்த டைம்ல இதெல்லாம் பெரிய விஷயம். அதை யோசிச்சு பிளான் பண்ணி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வந்து சொல்றேன். கரெக்ட் சார். நான் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சேன். அதனால தான் கேட்குறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, அடுத்ததான் வரப்போறவங்க பற்றி நான் ஒரு விஷயம் சொல்றேன். அவங்களை நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது என்னன்னா, அவங்க என்ன பண்றாங்களோ அதை எப்படி எனக்கும் பண்ணணும்னு தோணும். அவங்க அழுவாங்கன்னா எனக்கும் அழுது வரும். அவங்க சிரிச்சாங்கன்னா எனக்கும் சிரிப்பு வரும். அவங்க வெக்கப்பட்டாங்கன்னா எனக்கும் வெக்கப்படணும்னு தோணும். அவங்க டான்ஸ் ஆனாங்கன்னா எனக்கும் டான்ஸ் ஆகணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் தான் நான் கூப்பிட்டு போறேன். லெட்ஸ் வெல்கம் மஞ்சு வாரியர் மேம். எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் ஒரு பார்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும். என்னைக்கும் அது நடக்காது. எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி வரும். எனக்கு லூசிஃபரில் அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்தில் எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்துலங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸா, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமா நான் இன்னைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பா வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரான்ல தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் என்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்ததோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபில்ம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் above all
ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்துலையும் இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளாக ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துலையும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. டு ஹாவ் தட் பிளெஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் a legend like லாலேட்டன் again. ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபில்ம்ஸ் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் தி 27th of March. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியாவோட இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ரௌட் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த லூசிஃபர் முதல்ல பண்ணுறப்போ எந்தவித பயமும் இல்லை, எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சாதாரணமாக பண்ணிட்டோம். பிருத்திவிராஜ் சார் கூட சும்மா சாதாரணமாக சொன்னாங்க, நம்ம சார் நானே அப்படி டைரக்ஷனுக்கு வந்துட்டேன் அப்படி சொன்னாங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஏற்படுத்தின ஒரு தாக்கம் மலையாள இண்டஸ்ட்ரி, கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி செகண்ட் பார்ட் எம்பரான் அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இது ஆரம்பித்தது. இந்த படம் தொடங்கி கொஞ்ச நாள் கழித்து பிருத்திவிராஜ் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு, மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் என்னால் நைட்லலாம் தூங்க முடியல மாஸ்டர் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி மறக்க முடியல. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர். நான் நிறைய தடவை ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டில் நடந்து ஃப்ளோர்லாம் தேஞ்சிருக்கும். அவ்வளோ தூரம் ஷார்ட்டெல்லாம் யோசிச்சு எழுதியிருக்கிறது. நான் பெரிய ஃபேன்னு கூட சொல்லிட்டேன், உங்கள் டைரக்ஷனுக்கு நான் பெரிய ஃபேன்னு. ஏன்னா தான் எழுதுனதை ஒரு பெரிய முரளி கோபி சார் எழுதின ஒரு ரைட்டிங்கை அப்படியே படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெகு சில டைரக்டர் தான். அதில் பிருத்திவிராஜ் சார் முழு முயற்சி அடங்கி அதில் வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு ஃபுல்லாக ஒரு பெரிய இவ்வளோ பெரிய பட்ஜெட், அதாவது நிறைய படங்கள் எடுத்துடலாம் மலையாள இண்டஸ்ட்ரியில். அவ்வளோ பெரிய பட்ஜெட் ஓப்பன் பண்ணி கொடுத்த ஆண்டனி பெரும்பாவூர் சார், கோபாலன் சார் அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன், இவங்க எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய படமாக உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நான் லால் சார் பற்றி பெருசாக சொல்லணும். என்னென்னா நிறைய 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 விஷயங்கள் அவர் நிற்கிறதுலேருந்து நடக்கிறது நான் ஒரு ஃபேன் பாயாக தான் அவரை பார்த்துருந்தேன். மெட்ராஸுக்கு வந்த அன்னைக்கு முதல்ல அவர் படத்தை தான் முதல்ல கீழே இறங்கி சென்னையில் இறங்கி ஏவிஎம் ஸ்டுடியோவில் மெட்ராஸ் மெயில் 20ன்னு ஒரு படம் பார்த்து வந்த பையன் நான். இன்றைக்கி அவங்களுக்கு நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் போன படத்தில் நீங்கள் என்னெல்லாம் ரசிச்சிங்களோ அதை விட இன்னும் மென்மேலும் ரசிப்பீங்க. கண்டிப்பாக உங்களை அந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. எல்லாரும் 27th தியேட்டரில் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஆன்சர் பண்ணுங்க சார். எஸ், இதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு ஃபேன் பாய்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த கேள்வி எப்படின்னா, டீனா சொன்னாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் பல கண்ட்ரீஸ்ல போய் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்றப்போ வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஓவரிங் ஸ்னோ ஃப்ளட்டெல்லாம் நீங்கள் போய் இது பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ எந்த ஃபைட் எந்த இடத்துல ஷூட் பண்ணுறப்போ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது என்ன சார்? லடாக் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னோ ஃபுல்லாக கொட்டிடுச்சு. பட் டைரக்டர் சார் வேணும்னது என்னாச்சுன்னா ஃபுல்லாக வெயிலில் தான் எடுக்கணும் அப்படின்னு எடுத்திருந்தது. அங்கே போனால் ஃபுல்லாக ஸ்னோ கொட்டிடுச்சு. ஒரு 3-4 days எல்லாருமே ரூமில் தான் உட்காந்துருந்து அப்புறம் அங்கே கிடச்சது சாப்பிட்டுட்டு அப்படியே 3-4 days வெயிட் பண்ணி ஹோல் க்ரூஸ்னால் சும்மா குறைச்சலான ஆளுங்க கிடையாது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய வெஹிக்கிள் வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு 1 week ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் லைட் வந்ததுக்கப்புறம் தான் அதை எடுத்தோம். அதுதான் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ சார். இன்னும் ஸ்பெஷல் இருக்குல்ல சார், மாஸ்டர் எப்படின்னா என்னையெல்லாம் ஆக்ஷன் பண்ண வச்சவர். கபடின்றது ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டுலேயே ஆக்ஷனை உள்ள நுழைச்சி நாங்கள் விளையாண்ட மாதிரி தான் இருந்தது. ஆனால் படத்தில் பார்க்கும்போது நல்லா சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி பிள்ளைங்களை போட்டு பரட்டினாரு. தேங்க்யூ மாஸ்டர். அதுக்கு நானும் பிருத்திவி சார் மாதிரி ரொம்ப நாள் தூங்கல, அந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தேங்க்யூ. அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் தீபக் அவர்கள். ஆக்சுவலி இவங்களை பற்றி சொல்லணும்னா ஃபேண்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர் அன்டவுட்லி. ஆனால் யூஸ்வலாக அந்த படத்துடைய ஃபைட் சீக்வன்சஸில் வித்தியாசமான மியூசிக் எல்லாமே அட்டென்ட் பண்ணுவாங்க. பட் யூஸ்ஃபுல் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபைட் சீக்வன்ஸில் ஒரு தமிழ் ரேப் ஒன்று போட்டிருப்பாங்க.
எப்படி அப்படி நம்ம யோசிச்சு கூட பார்த்துட்டு இருக்க மாட்டோம். பட் இட் ஹஸ் ரியலி கம் அவுட் வெரி வெல். அது பெர்ஃபெக்டா பொருந்திருக்கும். அண்ட் நேற்று வந்து பிருத்வி சார் கூட ஒரு கான்வர்சேஷன்ல அவர் சொன்னாரு, இந்த படத்துடைய மியூசிக்கை வந்து நீங்க வேற எந்த படத்துலயும் மேட்ச் பண்ண முடியாது. இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டெய்லர் மேட் ஃபார் எம்புரான் அண்ட் ஃபார் லூசிஃபர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க் பண்ண நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் அவர்களையும் அவங்களோட மேல் கழித்து ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். ப்ளீஸ் சார் வாங்க. Welcome. Thank you so much for the warm welcome. As far as the music director is concerned, anything different is inspiring, and so is Empuran. I mean, even Lucifer was very inspiring visually and story-wise. Even I have felt the same experience. Very inspiring for any music director who would be doing this movie, and something very interesting and something that I think is a luck factor for me is Prithvi insisted that he doesn't want any usual contemporary safe game music for this movie. Even if contemporary music works, we will work in a totally different genre. I think for me that was very interesting because his taste, his dreams are very, very, very big. He likes Hollywood music and he wanted so much of Hollywood music in this movie, and so we have recorded a lot of Hollywood musicians in this movie. And as a music director, I also have a totally different experience composing something different and getting to play international musicians, and I hope you will all like it. Looking forward to a success. Thank you so much. Thank you so much, sir. ஒரு தூக்குறதுக்கு எனக்கே பயமா இருக்கு. கொஞ்சம் டெரரா இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால தான் ஐ திங்க் தி மூவி ஹஸ் பீன் எலிவேட்டட் இன் ஒரு லெவலுக்கு ஒரு ஸ்ட்ராங். அந்த பெர்ஃபார்மன்ஸ் படத்துல மட்டும் கொடுத்தது இல்லாம பிரஸ் மீட்லயும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் லைட்டா பயமா இருக்கு. எஸ், ஆக்டர் அபிமன்யு அவர்களை பேசுவதற்காக அன்புரைக்கிறோம். ப்ளீஸ் சார் வாங்க. நல்லாதான் சிரிக்கிறாருப்பா. தேங்க்யூ சார். Hello everybody, and first of all I would like to thank you all for gracing this occasion. I don't know where do I start from. I started my South debut with a film called Rakta Charitra, and today I am doing Empuran. I don't know how grateful I am, the kind of love I have received from all of you. For this film, first of all, it was just like a dream come true working with Mohan Lal sir. I can't tell you how happy I was when I got this opportunity to work with him. It takes years for any kind of actor to be so effortless as he is. You learn so much just by being with him, just by watching him performing on the set. It was truly a pleasure working with him. Of course, Prithvi, who's not just a wonderful human being and a fine director, he's a brilliant actor himself, and the way he's directed me, I can't tell you, he's so sorted in his head. He really knows how to get the best out of you, because I think he himself is an actor. That is one of the reasons. Now, Malayalam movies, I remember that when I was studying in Delhi University, I had a lot of Mallu friends, and they used to boast up about Malayali movies. I used to ask them that what used to be the budget, man. They used to say, no, don't think about budget and all, just see the content. After that, I have been just kind of following Malayalam movies, and every year, every second year, they used to get some national award, maybe for writing, screenplay, music, whatever. In some department, they would just come up with a national award, which was just incredible. And now, here we are going to see one of the biggest movies of India, budget-wise, coming from Malayalam cinema. And this is it for you, this is the reality. And I'm truly blessed, I truly feel blessed to be the part of this film, working with Tuvino, Silva Master, I call him Crazy Master for some reason, and everybody in the cast, the entire team, Sujit, Gopi, the writer who recommended me first of all. I'm grateful to everybody. Thank you all.
Thank you so much. Okay, I have one question for you, sir. Yes. Sure. சார் நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க இந்த படத்துல. அவங்களுக்கு பொட்டன்ஷியலா ஒரு வில்லன் இருந்தால் தான் ஒரு மாஸ் இருக்கும். So how hard was it for you to act against these supremely talented actors? ஹீரோஸா இருக்கிறப்போ உங்களோட எஃபர்ட் எப்படி இருந்தது வில்லனா நடிக்கிறதுக்கு? No, it was not hard, I would say. On the contrary, it was very helpful because as an actor, if you feel that you are working with good actors, it will always help you. Of course. Rather than the other way around. Yeah. Yeah, Thank you. thank you, Thank you, thank sir. Thank you. என்ன மாதிரியும் ஒரு பையன் ரெசம்பிள்ஸ் இருக்காரு. அவரை கூப்பிட்டோம்னா அவர் என்ன மாதிரி பேசுவாங்க பார்க்கணுமா? Okay, so we invite Karthikeyan அவர்கள் to share a few words. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கார்த்திகேயன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ தான் தமிழ் கற்றுக்கிற இருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். நான் மேக்ஸிமம் தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். If I speak anything wrong, I'm so sorry. First of all, thank you so much for inviting me here, sir. I'm so grateful. And first, நான் ஆல்ரெடி சலாரில் வந்து பிருத்வி சாரோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணேன். ஸோ அப்போ தேங்க்யூ ஸோ மச். அப்போ பிரசாந்த் நீல் சார் என்னை ப்ரொடியூசருக்கு சஜஸ்ட் பண்ணார். ஸோ அப்போ ப்ரொடியூசருக்கு பிடிச்சி என்னை எம்பரனில் கேஸ்ட் பண்ணார். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் கேஸ்ட் ஐ காட் டு நோ தட் ஐம் கோயிங் டு ஒர்க் வித் த லெஜண்ட் மோகன்லால் சார். ஸோ மோகன்லால் சார் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மைல் ஸ்டோன் தான். அஃப்கோர்ஸ் இஸ் எ லெஜண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார், மோகன்லால் சார் அண்ட் ப்ரொடியூசர். அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டீம் கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ரொம்ப ஓன் பண்ணி என்னை விட என் மேலே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் you would already watch the promotion content from this film, so you should got an idea about how big this film is and how big this film is going to be. March 27th Empuran is theaters la release ஆகுது. 27th வரைக்கும் இது எங்களோட ஃபிலிம் தான். ஆனால் 27th அப்புறம் இருந்து இது நம்மளோட ஃபிலிம். நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிளஸ் பண்ணணும். எம்புரான் இஸ் ரிலீசிங் இன் தியேட்டர்ஸ் ஆன் March 27th. கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி கூட தியேட்டர்ஸ்க்கு போய் கண்டிப்பாக படம் பாருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான நபர் வந்து பேச போறாங்க. எஸ், ஆஷிர்வாத் சினிமாஸ், ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அண்ட் லேக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இணைந்து வழங்கும் எம்புரான் திரைப்படத்தின் இயக்குனர் திரு பிருத்விராஜ் அவர்களை அன்புடன் பேசுவதற்கு அழைக்கிறேன். சார் சொல்லுங்க. எனக்கு ஒரு ப்ரௌடான விஷயம் சார். ஒரு தமிழ் சினிமா, ஒரு தமிழ் ஆக்டரா இருந்துட்டு மலையாள சினிமாவில் போயிட்டு இவ்வளவு கலக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வெயிட் அவர் தமிழ் சினிமால இருந்து போலியே மலையாளம் சினிமால இருந்து இங்க வந்தாரு சார். இந்த பொண்ணு ஏதோ ஒரு பேசிட்டு போகுது சார். நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். மொழி படம் பார்த்ததுலேருந்து மொழியை கடந்த ஒரு நடிகரா என் கண்ணுக்கு நீங்க தெரியுங்க சார். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தமிழ் பையன் அப்படிங்கிறது எனக்கு தோணுது சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். முதல்ல இங்கே வந்து சேர்ந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பிக் தேங்க்ஸ். வி ஹேட் அ ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வித் தமிழ் ட்ரெய்லர் டவுன்லோட். அதனால தான் இந்த டிலே வந்துச்சு. மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தட்ட 2 hours ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வராதிங்க சார்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் த வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆமாம், நானும் தான் ஏறி வந்த உடனே நானும் நினைச்சேன், என்னடா இந்த ரேஞ்சை நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் அங்கெல்லாம் ஆங்கரிங் பண்ணுறாருன்னு. அப்போ தான் அவங்க பக்கத்தில் பார்க்கும்போது ஏன்னா அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்லை. ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். ஏன்னா 2019 லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பாலா சொன்ன மாதிரி அந்த டைமில் ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்னைக்கு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இல்லை. வி வர் ஸ்டில் ஜஸ்ட் டிஸ்கவரிங் ஹவு டு ரிலீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இப்போ இந்த 6 yearsல வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, அதை பற்றி நிறைய ஆளுங்க பேசுறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. ஸோ பை த டைம்
we started Empuran, we knew இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் கரெக்டா டப்பிங் பண்ணி அதாவது லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளவு நேட்டிவ் ஒரு ஆத்தென்டிக்கா ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு 5 லாங்குவேஜஸ்லயும் கரெக்டா சைமல்டேனியஸ்லா ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணோங்கிறது we already had a plan. ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே my dubbing director Bala was part of the process. Scripting முடிஞ்ச உடனே I had called Bala and told him, இந்த வாட்டி I'm going to be very very particular about my dubbed versions. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பாலா, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு the whole team. ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க தமிழ் பேசுற ஒரு சினிமா ரசிகா இருந்தா எம்புரான் வந்து தமிழ்ல பாருங்க, ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வெர்ஷன். அவ்வளோ கான்ஃபிடென்டா இருக்கேன் about the தமிழ் வெர்ஷன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளவு பெருசா ட்ரீம் பண்றதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர். ஸோ இந்த படம் நாளைக்கு இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசா ஆரம்பிப்போம். நிறைய doors for aspiring young filmmakers from the wonderful film industry in Malayalam will be opened. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயர்ல இருக்கேன். ஸோ 27th வந்து ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் த ஃபிலிம், அண்ட் ஐ ஹோப் யூ வில் லைக் வாட் யூ see. Thank you once again. சார் ஒரு சின்ன கேள்வி சார், ஒரு சின்ன கேள்வி சார். கேளுங்க சார். நான் படத்தில் இருக்கிற சர்ப்ரைஸ் பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன் சார், ஏன்னா அதை நான் 27 தேட்டர்லேயே பார்த்துக்கிறேன் சார். எனக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போ எல்லாரும் பிளாக் ட்ரெஸ், லால் சார் மட்டும் ஒயிட் ட்ரெஸ், அதில் ஏதாவது ஒரு கோடு போட்டு இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? என் படம் வந்து ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் எந்த படமா இருந்தாலும் ஃபுல்லா கோடு தான். அதெல்லாம் வந்து ஆமா மலையாளிஸ் சொல்லுங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. படம் பார்த்து நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஓகே சார், புரிஞ்சது. ஒருத்தர் எந்திரிச்சு டாட்டாலாம் காமிச்சிருக்கேன். இந்த டாட்டா காட்டுற ஆளுங்க தான் புரியவே மாட்டேங்க சார். இன்னொரு விதம் இருக்கு சார், ஒரு பேன் இண்டியன் மூவி. இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் பேன் வேர்ல்டு மூவி எல்லா நாட்டுக்குள்ளே எடுத்துருக்கீங்க. ஓப்பனிங் சாங் இல்லாமல், ஒரு ஐட்டம் சாங் இல்லாமல் ஒரு படம் நீங்கள் எடுத்துருக்கீங்க சார். நான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். என்ன இந்த படத்தில் இந்த விஷயங்கள் இருக்கு, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க இருக்கிற விஷயத்தை எப்போ சொன்னா அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? இல்லை சார், நான் இந்த படம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சார். ஓகே, ஒரு சரியான படம், ஓகேயான ஒரு படம் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, தேங்க்யூ சார். கண்டிப்பாக தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நான் கைதி படத்தில் நரேன் சார் கூட ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து நான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு கவுண்டர் டைலாக், ஒரு காமெடி பேசுறாங்களே, என்னப்பா லால் சார் கூட ஒர்க் பண்ணிட்டாரு, அவர் பண்ற ஃபன் மட்டும் வச்சு ஒரு 10 படம் 5 படம் காமெடி படமே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபன்னான பர்சன். எனக்கு ஒரே ஒரு அந்த சார் நான் கூட்டத்துக்கு தெரியும் அந்த பேசிக்கலாமா? ஓகே, அடுத்ததாக நீங்கள் அவங்களுடன் எதிர்பார்க்கும் மிஸ்டர் மோகன்லால் சார் ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே, இதுவா முதல்ல கேட்கணுமா? Good afternoon. Thank you each and everyone for joining this trailer launch. இது வந்து we made a trilogy. இது 3 படங்கள் தான். First வந்து லூசிஃபர், செகண்ட் எம்புரான், தேர்டு நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்போ லூசிஃபர், because of the success of Lucifer, we created this film. This film has ஒரு சொன்ன மாதிரி this is something very very personal film மாதிரி. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. ஒரு எப்படி ஒரு படம் எடுக்கலாம், how can we take a film, ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாம் நல்லதாக வந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்ட் வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக we tried everything. This is a franchise, or a franchise, or you cannot call it as a sequel. So Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together, and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something, ஒரு புது கிரியேட்டிவிட்டிக்காக we can work together. ஸோ அதனால this is something very different for us, and
எனவே இது ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு பெரிய அக்செப்டன்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. இட்ஸ் ஷோயிங் ஆன் த புக்கிங், not only from Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of appreciation. People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film, not only Priti and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. So, film பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. You come and watch the film. And இது மாதிரி ஒரு film வந்து இது சக்ஸஸ் ஆகிட்டால் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். Because it is a beautiful industry, பெரிய fraternity, thousands of people are working. So, ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீல் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். ஸோ we'll all work together and please bless us, okay? So thank you very much. நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் 27க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ Emran, let us pray together and make it a big success. Thank you. சார் ஒரு சின்ன கேள்வி சார். 40 வருஷத்துல 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாசத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த இது 40 வருஷம் 40 வருஷம் தாண்டி ஆறு 47 வருஷம் 47 வருஷம் தான் சார். அந்த 7 வருஷம் தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு நீங்க டைம் டிராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துலாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சார். எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம் சரி, 400 படம். அதான் அது ஒரு பிளெஸிங் டைம், ஒரு கடவுளோட ஒரு பிளெஸிங் மாதிரி நினைச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடைச்சது, நல்ல ஆக்டர்ஸ் கிடைச்சது, நல்ல ஆடியன்ஸ் கிடைச்சது. எனக்கு ஒரே ஒரு உங்களுக்கு ஹெலிகாப்டர் பற்றி ஏதாவது பேசணும்? சார், அது நேற்று பேசி முடிச்சாச்சு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணிருக்கோம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க சார்? 400 படம் சொன்னீங்களா? அட்லீஸ்ட் ஒரு படத்துலயாவது நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு சாரி சார். நான் நேரம் கடந்து போறதை பற்றி பேசுறேன். இப்ப நேரத்தை கடத்துறதுக்காக ஏதோ பேசுறாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். புரியல. நேரம் கடந்து போற டைம் டிராவல் பத்தி நான் பேசுறேன் சார். இவங்க டைம்ல டிராவல் பண்றதுக்காக பேசிருக்காங்க சார். அதனால வேற ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சொல்லல, டைம் டிராவல் பண்ணிட்டே இருக்கு, அதனால உள்ள டைம்ல நல்லது பண்ணுங்க. ஓகே ஓகே சார். நைஸ். எனக்கு இந்த ட்ரெய்லர்லயே வந்து அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட், பயங்கரமான ஒரு பக்கா மேக்கிங். எனக்கு வந்து எல்லா செட் ஒர்க், ஆர்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே சார், பிரஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் நீங்க வந்து கேட்கலாம். படம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ஹலோ சார். சார் வணக்கம் சார். சார், மலையாள படங்கள் அப்படின்னாலே சின்ன பட்ஜெட்டு நல்ல கதை அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. அதை ஃபர்ஸ்ட் உடைச்சு பெரிய இது 100 கோடி வந்தது உங்களுடைய புதுமுகம் தான். அந்த புதுமுகம் 100 கோடி வரும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது? இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட 2 மடங்கு போடுது. இது ஒரு 1000 கோடி, இந்த புஷ்பா 2 தாண்டி 1500 கோடியை தாண்டி வருமா? எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த கோடி கணக்கில் நமக்கு தெரியாது. படம் அவ்வளோ 27க்கு அப்புறம் படம் எல்லாரும் பார்த்து தானே சொல்ல முடியும். சொல்லி டப்பிங் வெர்ஷன் வந்து ஆர்பி பாலா நல்லா பண்றாருன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவரோட டைரக்ஷன்ல நீங்க நேரடி படம் பண்றதுக்கு ஐடியா இருக்கா? மோகன்லால் சார். எனக்கு புரியல. இல்ல அவரு கூப்பிடல, நான் என்ன பண்ணுவேன்? Prithviraj sir, this is for you. இல்லை அவர் ஒன்றுமே சொல்லல. Prithviraj sir, right here. Yeah. This is for you. Sir, you had kind of put out a video introducing all the characters for 30 days. And in that, while introducing your character, you said that as a director, this film, the first part was kind of complicated because there were several characters in it. And the second part is going to be even more complicated because more characters are going to come out. For someone who's not watched the first part, will it be possible for them to understand the story? Yeah, good question actually. So I have also answered this in multiple platforms across our promotional campaign. In the padam vandu design pannirukra vidhamai vandu my writer Murli Gopi and I, we are very particular. Idu a standalone film kuda this should be able to exist. Adhe quality idoda in the franchise oda third part appadina pannum na aasaiya irukku. So
for the question that you asked me, first part பார்க்கலனா கூட you will completely understand the plot, story, narrative, everything of second part. நீங்க தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒருவேளை if someone claps for a particular dialogue, somebody who's not seen the first part might think, hey, இதுக்கே போய் தட்டுறங்கிற ஒரு thought would come. Like serial recall, throwbacks, அப்படியெல்லாம் இருக்கிறது மேல it's a completely standalone film. But having said that, இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது ஒரு செகண்ட் பார்ட் இல்லைன்னா கூட the story is completeங்கிற மாதிரி ஒரு ஆர்க்கில் தான் போய் முடிச்சிருக்கோம் அந்த படம். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் I have taken a chance as a filmmaker. ஏன்னா செகண்ட் பார்ட் முடியும் போது ஒரு தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் இந்த படம் முடிய போகுது. That's the only difference. என்னை பொறுத்த வரைக்கும் what I'm hoping for is that செகண்ட் பார்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காத ஆளுங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பார்க்கணும்னு நினைச்சு they should go and revisit that filmங்கிறது தான் என்னோட ஆசை. I hope that happens. Priti sir here. Sir ராஜேஷ். டியூரேஷனா நான் எடுத்த படம் 2 hours and 49 minutes சார். நம்ம படத்துல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு 20 minutes தேங்க்ஸ் கார்டு எல்லாம் போடுவாங்கல்ல மாதான் அந்த ஸோ 3 hours வரும் ஆக்சுவலி. பிரித்தி சார் பிரித்தி சார் இது வந்து கேரளா பாலிடிக்ஸ் பத்தி மட்டுமா இருக்குமா இல்ல தமிழ் ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்? இந்த படம் பொலிட்டிக்ஸை பத்தியே கிடையாதுமா. அது இல்ல ஒரு டயலாக் அது. ஆமா. சோ ஈவன் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க அந்த படத்தை வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா சொல்ற கதைக்கு ஒரு பேக் டிராப் டிவைஸா பொலிட்டிக்ஸை யூஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் அபவுட் பாலிடிக்ஸ். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் தட் இஸ் அ ஸ்டோரி தட் இஸ் எக்ஸிஸ்டிங் வித்தின் பாலிடிக்ஸ். ஆமா, பேக் டிராப் பொலிட்டிக்ஸா இருக்கும். ஆமா, இப்போ நான் இது கேரளாவில இருந்து வர படம்ங்கிறதுனால பேக் டிராப் இஸ் கேரளா பாலிடிக்ஸ். பட் அதுல சொல்லக்கூடிய கதை வந்து எந்த நாட்டிலையும் எந்த பொலிட்டிக்கல் சினாரியிலையும் இனிமே பொலிட்டிக்ஸ் இல்லாம இன்னொரு சினாரியில கூட உங்களுக்கு அந்த கதை இமேஜின் பண்ணிருக்கலாம். So it's that way quite neutral in its existence, I would like to believe. Priti Sarvada Rajesh. Yes. Trailer very istapattu, all the best. Thank you. இந்த ചോദ്യം bro ஒரு நிமிஷம். ஆக்சுவலி நீங்கள் வந்து ட்ரெய்லரில் வந்து ஒரு விஷயம் இது பண்ணியிருந்தீங்க, அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பற்றி அதில் நீங்கள் இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க. ஸோ ரஜினி சார் ரஜினி சார் இல்லை 1990 நடந்த போயஸ் கடன் நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் ரஜினி சார் மீட் பண்ணும்போது ரஜினி சார் பற்றி சொல்லியிருந்தாரா இல்லை சௌந்தர்யா ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? இல்லை சார் கிட்ட சொல்லலை. ஐ மீன் எனக்கு தெரியல, அது உண்மையாக கூட எனக்கு தெரியல. எங்கேயோ படிச்சது அப்படி அவரோட வண்டி ஏதோ பிளாக் பண்ணிடுச்சு, ஸோ பயங்கரமாக கும்பல் வந்துங்கிற எங்கேயோ ஐ ரெட் இட் சம்வேர். And when we were devising Lal Sir's entry in part 1, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. I thought that would be a nice incident to get inspired from as a filmmaker. அது எங்களுக்கு வந்து for us in Kerala we have only read about it. அப்படி ஒரு legend அவ்வளோதான். ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து I had just finished taking the final out of my trailer from Radhakrishnan sir's studio. So எடுத்து முடிச்ச உடனே I wanted to show him my trailer first. ஏன்னா நடுவில் வந்து I had the opportunity to do a film with him and I could not. நான் pull off பண்ண முடியல. So I called Soundarya and I asked her if I can come and show him, and he was very gracious. அவர் வீட்டில் வந்து இன்வைட் பண்ணி and he saw the trailer multiple times and நிறைய வார்த்தைகள் பேசினேன் and I'll never forget it. சார் புதிய சார் இங்கே சார். Sir, yes sir. Yes sir. So first of all, congrats and all the best for a big hit. Thank you so much. Sir, இப்போ வந்து ஆக்சுவலா லால் சார் மஞ்சு மேம் எல்லாமே தமிழ் ஆக்ட்ரஸ்ன்றதுனால கொஸ்டின் கொஞ்சம் வேற மாதிரி கேட்குறேன். இன்கேஸ் லூசிஃபர் 3 எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையில இருந்து ஏதாவது ஒரு ஆக்டர் கூட ஆட் பண்ணிக்க முடியுமா? ஏன் 2 இருக்கு? அப்படியா? ஆமா. ஓகே. Kishore இருக்காங்க and there are I think there are multiple people from Tamil speaking actors, maybe not big stars, நிறைய பேர் இருக்காங்க. இல்ல சார், இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணாவா இருக்கட்டும் இல்ல அந்த மாதிரி யாராவது சார் கூட நடிக்கிற மாதிரி தெரியல. 3 வந்து சொல்லி ரைட்டிங் we have an idea. once அந்த ஒரு நரேட்டிவ் ஃப்ளஷ் பண்ணி வரும்போது ஒரு தமிழ் ஆக்டரா இருந்தா கண்டிப்பா I would love to work with சிவகார்த்திகேயன் and all those people. yeah சார். சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார்னு தெரியணும்ல, எவ்வளோ நேஷனல் அவார்டு வாங்கிங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஜெயிலர் படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணீங்க, கமல் சார் கூட என்ன கூட பண்ணீங்க, விஜய் கூட ஜில்லாவில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்தில் அப்படி பண்ணாங்களா என்னன்னு தெரியாது. எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ண? I'm an actor. It's a single thing. அதுக்கு கெஸ்ட் ரோல் அதொന്നും இல்லை. அதாவது this is like a beautiful exchange of our culture, our love, your friendship. அந்த படத்தில் ஆக்ட் பண்ணாங்க ஆமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் த டேட்ஸ்.
இனியும் டெஃபினெட்லி ஐ வில் ஒர்க். சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும் if I get the time. Thank you. மோகன்லால் சார், ஆக்சுவலாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டு இருக்கு. ஆனால் பட் எம்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு 2000 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல. நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும். அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி? இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். இல்லை, எத்தனை பேரோட பிளட் அண்ட் ஸ்வெட் தான் அந்த இண்டஸ்ட்ரி. தப்பா நினைக்காத, இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிவிடாதுங்க. சார் மோகன்லால் சார், சார் இங்கே இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேரணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் சார். இதுக்கு சொல்லணும். சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு வீடிட பூஜா. அது தேவசம், அந்த தேவசம் போர்டில் யாராவது somebody leaked that receipt to the press. அது இதுக்கு சொல்லணும். இட்ஸ் ஆல் வெரி பர்சனல் இல்லையா? உங்களுக்காக ஒரு ஒரு ப்ரே பண்ணுறது why should you tell? இல்லை, நிறைய பேர் பாருங்க, ஐ வில் ப்ரே ஃபார் யூ என்னது அப்படியே வேற ஏதாவது பேசிட்டு இருக்கும். இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே இல்லையா? ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவர், என்னோட ஒரு பிரதர். ஸோ இட்ஸ் நத்திங் ராங். உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் சார். உங்களை பார்த்தாலும் ஒரு சபரிமலை சாமி மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார். சார் அதே கேள்வியோட கண்டினியூ. ஸோ மம்முட்டி சார் நாங்கள் தமிழ்நாட்டிலேயே நிறைய நாங்கள் வந்து கொண்டாடுறோம், இது பண்ணுறோம். மம்முட்டி சாரோட ஹெல்த் பற்றி நிறைய கான்ட்ரவர்சி நிறைய வந்து இதாகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க, உண்மையிலே அவர் எப்படி இருக்காரு, உங்கள்கிட்ட பேசினாரா? ஹீ இஸ் ஃபைன். அவ்வளோ திஸ் இஸ் அவருக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது, எல்லாருக்கும் இருக்கும், அது மாதிரி தான். நத்திங் டு வரி. ஓகே, தேங்க்யூ. Prithvi sir. Here. Yes. Anupama from Deccan Chronicle. Hello, hi. Congratulations and for the entire team. From morning, the internet has been buzzing with the news like, the advance booking for Embraer is 6.5 lakhs and it has crossed 10.8 crores, which is unheard and even for a Bollywood film. So how do you feel about that? I mean, like just before I came here is when my producer called me and said, we have just crossed 60 crores, I mean globally, worldwide. So all of us were quietly confident that the film would be met with a lot of excitement and anticipation, but this is way beyond our dreams. So imagine, உண்மையை சொல்ல போனோம்னா இது எதிர்பார்க்கல actually. இது வந்து ஒரு very successful film or a follow-up, and the excitement இருக்கும், all that we knew, but this is just way beyond anything that we could have imagined, and I'm very, very humbled and thankful for it, and I hope on 27th we live up to all these expectations that you have placed upon us. Thank you. Yes. Thank you, sir. Now it's time for the photo opportunity. This is to, I'm sorry, to the gentleman over there, to Mr. Abhimanyu, because during the course of his speech, I think he was just saying to Mr. Abhimanyu. So you, during the course of your speech, said that Malayalam cinema every 2 years with a low budget, they've been able to make an impact at the national level. You coming from Bollywood, is there other lessons that Bollywood is taking from Malayalam cinema and from the South in particular? They should and they must before it's too late. Thank you, sir. Yeah, Thank you so much, sir. Now it's time for the photo session. Thank you. Yes, விஷுவல்ஸ் ஓகேன்னு சொல்லுங்க. videography okay va? Okay. Thank you so much. So 27th அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. வேர்ல்ட்